ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டென்டா கிருஷ்ணா. என்னங்கடா இது, நம்ம விஜய் சார் அரசியல் வந்ததுலேருந்து யாருக்குமே தூக்கம் இல்லை போல. இப்போ பாருங்க, சத்யராஜ் சார் வந்து சொல்கிறாருங்க, சர்காஸ்டிக்காக பேசுகிறாருங்க, சப்டைலாக ரோஸ் பண்ணுறாருங்க. ஆனால் இது டிவிகே ஃபேன்ஸ் கிட்ட சப்டைல் ஆக போகுது இல்லைங்க. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் சார் அப்படின்னாரு, அடுத்தது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. எனக்கு பயங்கர நாசம். என்னடா எல்லாரையும் மரியாதையா பேச ஒருத்தருக்கு வந்து நம்ம மரியாதையா பேச ஒருத்தருக்கு வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம பார்த்த விஜய் இப்படி இல்லையே, நம்ம பார்த்த விஜய் வேற மாதிரி தானே. சத்யராஜ் சொன்னது ஒரு ஓல்டு ஸ்கூல் அரசியல் ரெஸ்பெக்ட் ஆங்கிள் இருக்குது. இதில் 90s சார் இல்லை சார், இது சோசியல் மீடியா காலம் சார். இங்கே ரெஸ்பெக்ட்டுக்கும் ரிப்ளைக்கும் மீடியா கேப் ரொம்ப குறைஞ்சிச்சு சார். விஜய் என்ன பண்ணாரு, கேஷுவலாக பேசினாரு, ஃப்ரெண்ட்லி அப்ரோச் பண்ணினாரு. அதுக்கு சத்யராஜ் சார் என்ன சொல்றாருன்னா, அப்பெல்லாம் பேசக்கூடாதுங்க மாதிரி இன்டெரக்டாக சொல்றாருங்க. ஆனால் ஒரு டவுட்டுங்க, இது அட்வைஸா இல்லை சப்டில் அட்டாக்கா? டிவிகே ஃபேன்ஸ் கிட்ட ஆன்சர் ஆல்ரெடி வந்துடுச்சுங்க, இது அட்டாக் தான். நேராக சொல்லட்டா, விஜய் அரசியலுக்கு வந்தது இட்ஸ் செல்ஃப் பெரிய கேம் சேஞ்ச் தான். அவரை பேசுகிற ஸ்டைல், அப்ரோச், யூத் கனெக்ட், இதுதான் பல பேருக்கு பயம் இருக்குது. சத்யராஜ் சார் பேசும்போது ஜெயலலிதா காலம் எடுத்துக்காட்டி கம்பாரிசன் பண்ணாரு. போய் ஜெயலலிதா மேடத்தை ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு? ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குங்க? நம்ம பார்த்துருக்கிறோம்ல, இந்த ரோட்டோரத்தில் கொத்து போராட்டம் எப்படி போடுவாங்க, கொத்து போராட்டம் போட்டு அதில் சில சமயத்தில் முட்டையை ஊற்றி முட்டையெல்லாம் கலந்து ஒரு கொத்து பரோட்டா போட்டிருப்பாங்க. ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தாருன்னா சரிதான், அந்த காலம் ரெஸ்பெக்ட் வேற லெவல். ஆனால் இப்போ பீப்புள் எக்ஸ்பெக்ட் ஆத்தென்டிசிட்டிங்க. விஜய் என்ன பண்ணாரு, ஸ்கிரிப்ட்லாம் பேசுறாரா, ரியலாக பேசுறாரா, அதுதான் மக்கள் கனெக்ட் ஆகுதுங்க. ஆனால் சத்யராஜ் சார் மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் பேசும்போது ஒரு கொஸ்டின் வருதுங்க, இது ஜென்யூன் கன்சர்னா இல்லை பாலிட்டிக்கல் சைட் சப்போர்ட் பண்ணுறாரா அப்படின்னு ஒரு டவுட் வருதுங்க. டிவிகே ஃபேன்ஸ் ரியாக்ஷனா, எங்கள் தலைவரும் மீது யார் பேசினாலும் ரிப்ளை இருக்கும், அதுவும் ட்விட்டர், யூடியூப், இன்ஸ்டா எல்லாம் ஃபுல் பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு டிவிகே சைடில் சொல்கிறாங்க. நேராக சொல்லணும்னா இந்த கான்ட்ரவர்சி யாருக்கு பெனிஃபிட்னா விஜய்க்கு தான். ஏன்னா அட்டென்ஷன் முழுசாக இப்போ அவர் மேலே தான் இருக்குதுங்க. பாலிடிக்ஸ்ல ஒரு ரூல் இருக்குங்க, நெகட்டிவ் பப்ளிசிட்டி கூட ஒரு பப்ளிசிட்டி தாங்க, அதுதான் இங்கே நடக்குதுங்க. ஃபைனலாக சொல்லணும், சத்யராஜ் சார் பேசியதை ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிடுச்சு. பட் டிவிகே ஃபேன்ஸ் அதை ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. விஜய் சென்டர் ஆஃப் அட்டென்ஷன்ல இருக்காப்ல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இன்னும் பெரிய கிளாஸ் வருமா இல்லை காம் ஆகிடுமா, அதுதான் டைம் தான் சொல்லும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டிவிக்கு சப்போர்ட்டா இல்லை சத்யராஜ் கரெக்டா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.